ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் பைட்ஸ் தான் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மா, ஈஸ்ட், உப்பு, தூள், மற்றது பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளவு தான் தேவை. இதுக்கு முதல்ல 1.5 சுண்டு கோதுமை மா எடுத்துருக்கிறேன், அவிக்காத கோதுமை மா. இதை நல்லபடியாக அரிச்சிட்டு குழைக்க போகிறேன். அதோடு சேர்த்து உப்பு தண்ணி சேர்க்கிறேன். உப்பு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உரைப்புக்காக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தனி மிளகாய் தூளும் உப்பு தண்ணியுமாக சேர்த்துட்டேன். இப்போ ஒரு அரை தேக்கரண்டி அளவில் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட்டை நல்லா தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஈஸ்ட் கணக்க சேர்க்கக்கூடாது, ஒரு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட்டை விட்டுட்டு நல்லா கலக்கி போட்டு இதில் அஜினமோட்டோ மற்றது கலரிங்கோ எதுவுமே சேர்க்கையில் ஆரோக்கியமான முறையில் செய்யணுன்றதுக்காக செய்கிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஈஸ்ட் எல்லாமே விட்டுட்டேன். நல்லபடியாக குழைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைக்கணும். அந்த வரும் வரை வடிவம் அடித்து குழைச்சி போட்டு வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலம் இதை அப்படியே வைக்க போகிறேன். மூடி போட்டு மூடி வைக்கணும். இந்த தான் அதுக்குரிய ஈஸ்ட் சரியாக பொங்கி சரியான பதத்தில் கிடைக்கும். நல்லா குழைச்சிட்டேன்.
சரியாக 1 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்த பிறகு நல்லா பொங்கி வந்திருக்குது. அதுக்கு பிறகு இப்படி சின்ன சின்னதாக உருட்டி போட்டு எண்ணெயை வடிவாக கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு ஒன்று போட்டுருக்கேன். ஆகலும் எண்ணெயை கூட்டி விடக்கூடாது. எண்ணெய் கொதித்த பிறகு நல்லா கூட்டி விடக்கூடாது. நல்லா கறிவிடும் சில வகையில். இப்போ அதுக்காக அளவான கீட்டில் நாங்கள் அதை பொரிச்செடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், பொடியில் சின்ன இருந்தது பொங்குது. நீங்கள் வைக்கிற அளவை பொறுத்து தான் அந்த வேகிற நேரம் இருக்குது. எனக்கு ஒருக்கா போட்டது ஒரு 8 நிமிஷம் ஆனது. என்னென்னா நல்லா குறைச்சி வச்சு தான் என்னென்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே பொரிஞ்சிட்டு. இப்போ இனி இறக்க போகிறேன். இப்படியே எல்லாத்தையும் செய்து போட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் உப்புத்தூளும் மிளகாய் தூளும் போட்டுட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாத்தூட உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூவி கொள்ளலாம். அதோட உப்புத்தூள் போட்டுட்டு உப்பும் உங்களோட அளவுக்கு போடுங்க. கூடினாலும் டேஸ்ட் இருக்காது. நல்லா குலுக்கிட்டோம்னு சொன்னால் ஆரோக்கியமான முறையில் பைட்ஸ் தயாராகிட்டு. உடைச்சு பார்த்தால் கடையில் ஒன்று மாதிரியே நல்ல முறுமுறுண்டி இருந்துச்சு. சாப்பிட்டும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னு சொன்னால் அந்த அஜினமோட்டோக்குரிய அந்த டேஸ்ட் மட்டும் கிடைக்கல. மற்றபடி எல்லாமே ஓகே. நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்க. இதை உங்களோட குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். ஆரோக்கியமான முறையில் வீட்டில் செய்து கொடுக்குறதால பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.